ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம் யோகா மகிழன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நான் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். நம்ம சேனலில் புதுசாக யார் பார்க்குறதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்ன வீடியோ அப்படின்னா ரொம்ப நாளாக நமக்கு அவங்க ஒரு பாட்டு எழுதி நமக்கு டெடிகேட் பண்ணி ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட நம்மளுடைய இந்த வீடியோ முடிஞ்சு உள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம், அப்போ கூட அந்த பாட்டு தான் ஓடும். ஏன்னா அது ரொம்ப ஃபேவரட்டான சாங்கு. நான் கஷ்டப்பட்டது எல்லாமே அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு ஒரு ப்ரொமோஷன், இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன். நாங்கள் என்ன பண்ணோம்னா, அதை நான் சரி நம்ம யூடியூப்பில் எடுத்துருவோம், அவங்களுக்கு நம்ம அதை சர்ப்ரைஸாக காட்டுவோம், என்ன நினைக்கிறாங்க, என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ என்னன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை, சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னென்னா, அந்த பாட்டை நம்ம அவங்களுக்கு போட்டு காட்ட போகிறோம். அவங்க எவ்வளோ சார் இரு வரேன், இந்த கொஞ்சம் வேலையாக இருக்கேன், இரு ரீல்ஸ் தானே எடுக்க போகிற, ஒரு ரீல்ஸ் எடுக்க கிளம்பிக்கிருக்காங்க. சரி நம்ம போய் வீடியோவை அப்படியே தொடங்கிடலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் என்ன மாதிரி கிளம்பிக்கிருக்காங்க. எனி டைம் இப்போ ரீல்ஸ் எடுக்கிறாங்க, நம்மளை போட்டு கொல்றாங்க. காலங்கள் பார்த்தீங்களா, நான் சொல்லலை ரீல்ஸுக்கு எப்படி கிளம்பிக்கிருக்காங்க. நான் சும்மா ஒன் டே விளாக் மாதிரி எடுக்கிறேன். ஒன் டே விளாக் தான். தலைவர் இங்கே தூங்குறாப்புல. இப்போ உங்களுக்கு தான் சின்ன குட்டி சர்ப்ரைஸு நான் சொல்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு சில்லற வேலைகள் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கிறேன் போல. ஓகே, ரெடி பண்ணிட்டேன் எல்லாமே. ஸ்டாண்ட் லைட்டு கிட்ட என்னதுடா ரெடி பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இத புடி, இத புடி போல. எனக்கு தெரிஞ்சிருச்சு, கண்டுபிடிச்சிட்டாலே. இது வரும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரி ரெடியா? என்ன கண்டுபிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கேன். பட் இது நமக்கு ப்ரொமோஷன் தான் வந்துச்சு என்னோட ஐடிக்கு. முடிஞ்சாலும் இது நான் உங்களுக்கு யூடியூப்ல எல்லாருக்குமே தெரிய வைக்கிறதுக்கா. இன்ஸ்டாவில் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, பட் யூடியூப்ல எல்லாருமே பார்ப்பாங்க. அதனால இது இதே மாதிரி நீங்களும் நம்மளுக்கான சாங் கரெக்ட்டா இந்த சாங் நல்லா பாரு. இது நான் ரொம்ப யோசிச்சு இதை ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம லவ் பண்ணதுல இருந்து இருக்கு நினைக்கிறேன். அவ்வளவு சொல்லியிருக்கேன், நிறைய சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீ பாரு வேணா. கேக்குமா மைக்கு இவ்வளவு பேசுறேன், வாய முடிஞ்சா கேக்கும் சவுண்டா தானே பேசுறேன். சரி போறேன், பாட்டை நீ கேளு. ஓகே ஓகே, வெயிட் பண்ணு. ரெடியா? ஒரு மாதிரியா இருக்கு, எக்ஸைட்டடா இருக்கு. ரெடியா? ஸ்டார்ட். இன்று நானே ஒரு பாசமழையில் நன்றி சொல்கிறேன் என் காதல் கதையில். இன்று நனைகிறேன் ஒரு பாசமழையில் நன்றி சொல்கிறேன் என் காதல் கதையில். லவ் ஸ்டோரி. இன்று நனைகிறேன் ஒரு பாசமழையில் நன்றி சொல்கிறேன் என் காதல் கதையில். நம் நட்பு மாறியது காதலாய், என் வாழ்வில் ஒளியாய் வந்தாய். டிக்டாக்கில் பேசி மனதை பறித்தாய். வீட்டிற்கு தெரியாமல் காதலித்தோம், பொய் சொல்லி வெளியே செலவழித்தோம். உன் தங்கை வளைகாப்பில் நான் ஆசையால் வீட்டுக்கு வந்தேன். அங்கே எடுத்த வீடியோவால் வீட்டு கண்ணீர் காய்ச்சல் சண்டை குடும்பமாய் வீட்டிற்கு வந்தாய். மோதிரம் போட்டு சென்றாய். கண்ணீர் சுவடுகள் மறைந்தன, எல்லோர் உள்ளமும் மகிழ்ந்தன. இன்று நனைகிறேன் ஒரு பாசமழையில் நன்றி சொல்கிறேன் என் காதல் கதையில்.
சண்டை சமாதானம் கடந்து வந்தோம். காலம் குறைந்தது, கல்யாணம் நடந்தது. லாக்டவுன் கால கல்யாணம், தொடங்கிய வாழ்க்கை பிரயாணம். கஷ்டங்களை கடந்து வந்தோம், கணவன் மனைவியாக வாழ்ந்தோம். முரண்பாட்டில் முட்டி நின்றோம், இறுதியில் விரல் கோர்த்து சேர்ந்தோம். வாடகை வீடு மாறியது, கோடியில் வீடு கூடியது. ஒவ்வொரு வெற்றிக்கும் காரணம் மகிழனின் பிறந்த காரணம். வாழ்க்கை இனிக்கும் அதிரசம், மகிழன் எனும் பொக்கிஷம். 3 முறை சொல்ல ஆசைதான், மகிழன் எங்கள் பொக்கிஷம். மகிழன் எங்கள் பொக்கிஷம், மகிழன் எங்கள் பொக்கிஷம். இன்று நனைகிறேன் ஒரு பாசமழையில், நன்றி சொல்கிறேன் என் காதல் கதையில். நல்லா இருக்குடா, சூப்பரா இருக்கு. அந்த வாடகை வீடு மாறியது, கோடியில் வீடு கூடியது, அது சூப்பரா இருக்குல்ல அந்த லைனு. அதையோ செமையா இருக்கு. மகிழன் எங்கள் பொக்கிஷம், மகிழன் எங்கள் பொக்கிஷம். அது உண்மையாவே கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. மொத்தத்தில் லவ் ஸ்டோரி, டிக்டாக்கில் காதல், அந்த ரிங் மாட்டினது. அதுதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து. வளகாப்பு, தங்கச்சி வளகாப்புல அவனை வந்து எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணது, அந்த வீடியோ வந்து வீட்டுல தெரிஞ்சது, அந்த இதெல்லாம் அது வந்து மெயினா இருக்கும். அடுத்து வந்து ஸ்டார்ட் எப்படின்னா, எனக்கே பிடிச்ச லைன் என்னன்னா, மகிழன் எங்கள் பொக்கிஷம், அதுக்கடுத்து வந்து வாடகை வீடு மாறியது, கோடியில் வீடு கூடியதுன்ற லைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ரொம்ப ஒரு உண்மை. அது எத்தனை வீடு வாடகை வீடு மாறணும், கடைசி நம்மளுக்கும் ஒரு வீடு கிடச்சிருச்சு நம்ம உழைப்பில். அது வந்து அதை சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த வீடியோலையுமே அப்படி தான் ஃபீல் பண்ணேன். அதனால தடவை அந்த சாங்கை கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. திருப்பி போடுவோம் அந்த சாங்கை வந்து. அதில் வந்து லைன்ஸை மட்டும் கேளுங்க. பட் உங்களுக்கு தெளிவாக இருக்குன்னு தான் மைக்கிட்ட வச்சுருக்கேன். நாங்கள் லாஸ்ட்டில் வேணால் இந்த பாட்டு தனியாக, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்லேருந்து வந்தேன். இது நல்லா இருக்கு உண்மையிலேயே. வந்து நான் ரொம்ப ஒவ்வொன்றையும் சொல்லியிருக்கேன். ஒவ்வொன்றும் இப்படி தான் மேரேஜ் நடந்துச்சு, மேரேஜ் இங்கிட்டு அங்கிட்டு உட்காருங்க அப்படியே ஒன்றுன்னா சொல்லி பாயிண்ட் வந்து கரெக்டாக தெளிவாக கேட்கணும். மற்ற சாங் மாதிரி இல்லாமல் நம்ம பாட்டு எப்பவுமே வித்தியாசமாக இருக்கு. ஆனால் இவ்வளோ ரைமிங்காக வரும்னு சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் மட்டும் தான் பண்ணுவீங்களா? நாங்கள் பண்ணுவோம் உங்களுக்கு பாட்டு. அது லயன் தான், லயன் இஸ் லயன். அழுகிறா, உன்னை பற்றி பேசும்போது அழுகிறா. பொக்கிஷம் இருங்க, திருப்பி அந்த பாட்டை போடுறேன் பாரு. ஆமாடா மையே, நீ என் பொக்கிஷமா, என் உனக்கு குலசாமி வயிறும் எங்க, நீங்க குலசாமி. சரி ஸ்டார்ட். என்ன பாடகணும் இங்கே போயிடுச்சோ. ஒரு பாசமழையில் நன்றி சொல்கிறேன் என் காதல் கதையில். காதல் கதை. இன்று நனைகிறேன் ஒரு பாசமழையில், நன்றி சொல்கிறேன் என் காதல் கதையில். இன்று நனைகிறேன் ஒரு பாசமழையில், நன்றி சொல்கிறேன் என் காதல் கதையில். மெப்பு மாறியது காதலாய், என் வாழ்வு ஒளியாய் வந்தாய். டிக்டாக்கில் பேசி மனதை பறித்தாய். தெரியாமல் காதலித்தோம், பொய் சொல்லி வெளியே செலவழித்தோம். உன் தங்கை வளை காப்பில் வீட்டுக்கு வந்தேன். பங்கை எடுத்த வீடியோவால் வீட்டு கண்ணீர் காய்ச்ச சண்டை குடும்பமாய் வீட்டிற்கு வந்தாய். மோதிரம் போட்டு சென்றாய். கண்ணீர் சுவடுகள் மறைந்தன, எல்லோர் உள்ளமும் மகிழ்ந்தன. இன்று நனைகிறேன் ஒரு பாசமழையில், நன்றி சொல்கிறேன் என் காதல் கதையில். இப்பதான் அந்த லைன் ஒரு சூப்பரா இருக்கு, கேளுங்க. நல்லா இருக்கும் லைன். நிச்சயதார்த்தம்
பிடித்தோம் சண்டை சமாதானம் கலந்தோம் காலம் குறைந்தது கல்யாணம் நடந்தது லாக்டவுன் கால கல்யாணம் தொடங்கிய வாழ்க்கை பிரயாணம் கஷ்டங்களை கடந்து வந்தோம் கணவன் மனைவியாக வாழ்ந்தோம் முரண்பாட்டில் முட்டி நின்றோம் இறுதியில் விரல் கோர்த்து சேர்ந்தோம் வாடகை வீடு மாறியது கோடியில் வீடு கூடியது ஒவ்வொரு வெற்றிக்கும் காரணம் மகிழனின் பிறந்த காரணம் வாழ்க்கை இனிக்கும் மகிரசம் மகிழன் எனும் பொக்கிஷம் எங்கள் பொக்கிஷம் எங்கள் பொக்கிஷம் ஒரு பாசமழையில் நன்றி சொல்கிறேன் என் காதல் கதையில் ரொம்ப 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 நன்றி. யாருன்னு எனக்கு தெரியல, நான் கண்டிப்பா அவங்க கிட்ட பேசுவேன். சூப்பரா இருக்கு சாங்கு. அந்த அந்த ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவா கேக்குது. அந்த புரியாத மாதிரி இல்லாம புரிஞ்ச மாதிரி. ஏன்னா வந்து நான் அப்படிதான் சொன்னேன், எல்லா பாட்டும் வந்து சில பாட்டுங்கெல்லாம் புரியாம மாதிரி இருந்துச்சு. எனக்கு லைன்ஸ் வந்து கரெக்டா இருக்கணும் அப்படி கேட்டேன். சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. நான் உங்கள் பேஜோட இன்ஸ்டாவில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இவங்க வீடியோ நான் எடுத்து கிட்டத்தட்ட எனக்கு அனுப்புனதே 3 தடவை பாட்டு அனுப்புனாங்க. 3 தடவைமே வந்து எனக்கு வந்து அந்த பாட்டு பிடிக்கல. ஏன்னா வந்து வாய்ஸ் கிளியராக இல்லை, பட் லைன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. பட் வந்து வாய்ஸ் வந்து புரியலை. திருப்பி கேட்டேன், 4வது தடவை திருப்பி கேட்டேன். சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. எத்தனை தடவை பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோடய வந்து ஒவ்வொரு லைன்ஸுமே வந்து ரொம்ப, ஏன்னா அந்த பாட்டில் இருக்கிற மாதிரி இந்த பாட்டில் வந்துடக்கூடாது. அதே மாதிரி இதில் வந்து என்னோட கதையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. யார் அப்படின்றது இன்ஸ்டாகிராமில் நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். அதை பாருங்க, உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக போய். இதுதான் சரி, நம்ம ஏன் வந்து இன்ஸ்டாவில் போடுறோம், அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ப்ரொமோட்டாக இருந்துட்டு போகுது. இது ஒரு சிறு தொழில் மாதிரி தானே. அவங்க பாட்டு வந்து நம்ம இன்ஸ்டாவில் போட்டால் நிறைய பேருக்கு தெரிய போகிறது இல்லை. யூடியூப்ல தான் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் இது வந்து நம்ம லைஃப் நம்ம சினிமாவில் தான் வேற பாட்டாக கேட்டிருக்கோம். நம்ம பாட்டை நம்மளுக்கே எழுதி கொடுக்குறதுன்றது பெரிய அது ஒரு திறமை. அதை தான் வந்து சரி யூடியூப்ல சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும், அதனால யூடியூப்ல போடுவோம். ஒரு கண்டென்ட்டாக ரெடி பண்ணேன். கண்டென்ட்டா உங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு மெமரியா இருக்கும். எல்லாரும் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். எங்களோட 2வது சாங் இது வந்து எங்களோட சாங் எங்க லைஃப் சாங். அது மாதிரி உங்க லைஃப் சாங்னா கண்டிப்பா இன்ஸ்டால நான் போடுறேன். அதை பார்த்துட்டு அவங்களோட விசிட் பண்ணுங்க. ஓகேங்களா? எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. Thank you. பை எப்படி இருந்துச்சு பொக்கிஷம்? ஆமா. ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலி இன்னொரு தடவை கேட்க போறேன். எனக்கு செமையா பிடிச்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து யாருன்றது இன்ஸ்டாகிராமில் தான் போட முடியும். எனக்கு யாருன்னு தெரியல. இன்ஸ்டாகிராமில் பாருங்கள், எப்போ போடலாம் அந்த வீடியோ. இது போட்டதுக்கப்புறம் போட்டுருவோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஃபங்க்ஷன் விளாக்ல மீட் பண்ணுவோம்.